Hi friends, welcome to our channel Easy Abhayan Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். டெய்லர் சீரீஸ், மெக்லாரன் சீரீஸ், அதாவது expand a function using டெய்லர் சீரீஸ், using மெக்லாரன் சீரீஸ், about z equal to ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, புரியுதா இல்லையா? ஸோ அதை டெய்லர் சீரீஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது மெக்லாரன் சீரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று டேரெக்டாக எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா கூட கேட்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் கேட்பாங்க, புரியுதா இல்லையா? ஓகேவா? இல்லைன்னா ஒரு ரேஞ்ச் கூட கொடுப்பாங்கப்பா. நம்ம அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, mod z equal to 2 ஈக்குவல் டு இல்லை, mod z less than 2, mod z less than 1, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸ் எக்ஸ்பான்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐதர் பாலிடெக்னிக் எக்ஸாமில் 2 மார்க்ஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குரூப் டிஸ்கஷன்ஸ்க்கு நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. So first பாருங்க, a function f of z analytic inside a circle C with center at E can be expanded in the series. ஓகேவா? ஸோ as usual அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், has to be analytic, அதாவது அந்த பாயிண்ட்டுங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும், அந்த சர்க்கிள்குள்ளே அல்லது அதுக்கு மேலே ஆன் அல்லது இன்சைட் தி சர்க்கிள் சியாக இருக்கணும். அதோட எக்ஸ்பான்ஷன் பாருங்கள், f of z equal to f of a plus f dash of a into z minus a plus f double dash of a by 2 factorial into z minus a the whole square plus f triple dash of a by 3 factorial into z minus a the whole cube. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் up to infinity. சரியா? இது மெக்லாரன் சீரீஸ்னால் ஒன்றுமே கிடையாது. டெய்லர் சீரீஸில் about z equal to 0, புரியுது? அந்த ஏக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இதில் z equal to 0 சப்ஸ்டிட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த ஏ வேல்யூ, அந்த பாயிண்ட்டோட வேல்யூ கரெக்டாக அபவுட் z equal to 0. அந்த நம்ம நார்மலாக ஒரு ஆரிஜின், ஏதாவது ஒரு ஆரிஜினில் ஏதாவது ஒரு பாயிண்டில் தானே நம்ம டெய்லர் சீரீஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது ஆரிஜினில் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் மெக்லாரன் சீரீஸ். ஓகேவா? ஸோ டெய்லர் சீரீஸோட ஒரு மினி ஏச்சர் வெர்ஷன் தான் நம்மளுடைய மெக்லாரன் சீரீஸ். ஓகேவா? அபவுட் z equal to 0. சரியா? அப்போ எங்கெல்லாம் ஏ வந்திருக்கோ எல்லா இடத்துலையும் நான் 0 போடணும், அவ்வளோதான். f of z equal to f of 0 plus f dash of 0 into z plus f double dash of 0 by 2 factorial into z square. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். கிளியராச்சா? ப்ராப்ளம் போகலாம். ரொம்ப ஈஸியான ஒரு தான், ஸ்கிப் பண்ணிடாதீங்க எக்ஸாமில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் e power z in a டெய்லர் சீரீஸ் அபவுட் z equal to 0. ஸோ அபவுட் z equal to 0நாலே கொடுத்துருக்கிறது ஒரு மெக்லாரன் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேஸ் இல்லையா? z equal to 0ங்கிறதுனால டெய்லர் சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெக்லாரன் சீரீஸ் ஃபார்முலாவே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ மெக்லாரன் சீரீஸ் ஃபார்முலா என்ன? f of z equal to f of 0 plus f dash of 0 into z plus f double dash of 0 by 2 factorial into z square plus going on. கரெக்டா? இப்போ கொடுத்துருக்கிற f of z என்ன? e power z இல்லையா? ஸோ f of z equal to e power z. ஸோ இதிலிருந்து f of 0 கண்டுபிடிச்சிடலாமா? தட் இஸ் e power 0 equal to 1. அடுத்தது f dash of z. f dash of z என்ன? அதே e power z தான். ஸோ f dash of 0 என்ன? அதே 1 தான். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e பவரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். கரெக்டாக? ஏன்னா e power 2z இருந்ததுன்னா கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 into e power 2z, 4 into e power 2z. ஸோ தோசையை மாற்றி போடுற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் e power zங்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது, 1 தான். சரியா? ஸோ டேரெக்டாக அந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா சீரீஸில்? ஸோ f of z equal to e power z equal to இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? f of 0 வேல்யூ என்ன? 1. f dash of 0 வேல்யூ என்ன? அதுவும் 1 தான். ஸோ 1 into zனா z plus f double dash of 0 நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ z square by 2 factorialனா 2 ப்ளஸ் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ z cube by, கரெக்டாக? அடுத்தது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 1 into z cube by 3 factorial. 3 factorial உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 3 into 2 into 1னா 6. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இவ்வளோதான். இதுதான் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ அபவுட் z equal to 0னால நான் டேரெக்டாக மெக்லாரன் சீரீஸ் ஃபார்முலாவே போட்டிருக்கேன். சரியா?
செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 + இசட் அஸ் அ டெய்லர் சீரீஸ் அபவுட் இசட் ஈக்குவல் டு 0. சரியா? ஓகேவா? இது டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் அகெயின் அபவுட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், மெக்லாரின் சீரீஸ் ஃபார்முலாவே எழுதிக்கலாம். தட் இஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 இன்டூ இசட் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 by 2 factorial into z minus a the whole square plus going on. கரெக்டாக? ஸோ as usual first f of z வேல்யூ எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, log of 1 + z. இதில் இருந்து f of 0 கண்டுபிடிச்சிக்கலாமா, that is log of 1 + 0. log 1னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 0 வரும். அடுத்தது f dash of z. log zனா log z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/z. that is 1/1 + z. அகைன் இந்த 1 + z நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், 1 + 0 கிடைக்கும். தட் இஸ் அதே தான். ஸோ 1/1 + z. புரியுதா? மறந்துடக்கூடாது. சப்போஸ் இதில் வேறு ஏதாவது கூட கேட்டிருக்கலாம், 1 + z² இருக்கலாம் உள்ள. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் 1 + z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கணும், மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஸோ f dash of 0 = 1/1 + 0 உங்களுக்கு என்ன வரும், 1. அதே மாதிரி f டபுள் டேஷ் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/z டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/z². கரெக்டாக? இதுலேயே இந்த 1/z அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 + 1 வரும். ஸோ அதே அகெயின் -1/1 + z ஹோல்² தான் இருக்கும். சரியா? ஸோ சப்டர்ம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் 0 = -1/1 + 0 தி ஹோல்² இல்லையா? தட் இஸ் -1. ஸோ 0 1 -1 இந்த மாதிரி. அடுத்தது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -1/z². அடுத்தது 2/z³ உங்களுக்கு வந்திருக்கும். இதையும் அகெயின் நீங்கள் f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 பண்ணிங்கன்னா 2/1 + 0 தி ஹோல்³ தட் இஸ் 2. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன எழுதிடலாம், f of z = log of 1 + z = ஃபஸ்ட் என்ன, f of 0 அதோட வேல்யூ 0 தானே. ஓகேவா? ஸோ அதை அப்படி விட்டுடலாமா? அடுத்தது f dash of 0. f dash of 0 வேல்யூ என்ன, 1 இன்ட்டு z மைனஸ் 0. கரெக்டாக? இதை நான் போடல. கரெக்டாக? z மைனஸ் 0னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், z. அதே மாதிரி இங்கே z² வந்திருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே என்ன வந்திருக்கும், f dash of 0னா 1 தானே. ஸோ z 1 இன்ட்டு z f டபுள் டேஷ் ஆஃப் 0னா மைனஸ். ஸோ -1 இன்ட்டு z² / 2 factorial that is 2. ஸோ அதே மாதிரி அடுத்தது நமக்கு என்ன வந்திருக்கும், ப்ளஸ் f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0. கரெக்டாக? ஸோ 2 இன்ட்டு z³ வந்திருக்கும் பை 3 factorial. 3 factorial உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 6. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது கண்டிப்பாக மைனஸில் தான் வரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ கண்டிப்பாக அதே ஆர்டரில் மைனஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக z -z² / 2 ப்ளஸ் இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா z³ / 3 -z⁴/4 ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரியா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் 1/z - 2 at z = 1 in a Taylor series. ஸோ இது மெக்லாரின் சீரிஸ் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா z = என்ன, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார்முலா எழுதிக்கலாமா, f of z = f of a plus f dash of a into z minus a plus f double dash of a by 2 factorial into z minus a the whole square plus going on. கரெக்டாக? இப்போ பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு f of z என்ன கொடுத்துருக்காங்க, 1/z - 2. ஸோ இதிலிருந்து f of a, அதாவது f of a என்ன, f of 1 தானே. ஸோ f of 1 கண்டுபிடிக்கணும். ஸோ 1/1 - 2 தட் இஸ் -1. ஸோ அடுத்தது f dash of z. ஸோ 1/z டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/z². கரெக்டாக? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/z² வரும். அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இது 1ன்னு வந்திருக்கும். ஸோ 1 - 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்திருக்கும். ஸோ -1/z - 2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இதில் f dash of 1 போட்டிங்க அப்படின்னா -1/1 - 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 தி ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு அகெயின் 1 வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன உங்களுக்கு, -1. சரியா? இப்போ அடுத்தது f double dash of z. ஸோ -1/x² அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2/x³ இல்லையா? ஸோ 2/z - 2 தி ஹோல் க்யூப். அகெயின் நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 - 0ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதே தான். சரியா? ஸோ f double dash of 1 = 2/1 - 2 தி ஹோல் க்யூப். ஸோ 2/-1 தி ஹோல் க்யூப். -1 தி ஹோல் க்யூப்னா -1ன்னு வந்திருக்கும். ஸோ -2. புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் f of z = 1/z
z minus 2 equal to first என்ன f of 1 ஓட வேல்யூ என்ன minus 1. அடுத்தது f dash of 1 ஓட வேல்யூ என்ன again minus 1. so minus 1 into z minus 1 இல்லையா z minus 1. again if double dash of 1 ஓட ஆன்சர் என்ன minus 2. so minus 2 into z minus 1 the whole square by 2 factorials. again 2 வந்திருக்கும். ஸோ எல்லாமே மைனஸ் தான். ஸோ அடுத்த டேர்மோட சைனும் மைனஸ் அதான் இருக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகுமா. ஸோ ஃபைனலாக f of z equal to minus 1 minus of z minus 1 minus of z minus 1 the whole square. இப்போ அகெயின் அடுத்த டேர்ம் என்ன வந்திருக்கும் minus of z minus 1 the whole cube. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, கிளியர் ஆச்சா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த டேலர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1/z + 2 இன் தி ரீஜன். இந்த மாதிரி ரீஜன் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். mod z less than 2 அதானே கொடுத்துருக்காங்க. given mod z less than 2. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருந்தது, ஏதாவது சமேஷன் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ரீஜன் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ mod z less than 2னா mod z/2 less than 1 தானே இருக்கும். ஸோ இதை நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஸோ mod z/2னா லெஸ் தேன் 1 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ எந்த இது லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர பார்க்கணும். சரியா, புரியுதா இல்லையா? சப்போஸ் mod z less than 3 அப்படின்னு சம்திங் இருந்ததுன்னா ஸோ mod z/3 இஸ் லெஸ் தேன் 1 இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். சரியா? ஸோ mod z/2 இஸ் லெஸ் தேன் 1. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, f of z ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1/z + 2 இல்லையா. கரெக்டாக இதில்னா இப்போ நான் 2 வெளியில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் z/2 + 1 இல்லையா. கரெக்டாக 1/2 into z/2 + 1. ஸோ நான் தனியாக எழுதுனேன் அப்படின்னா 1/2 into z/2 + 1 the whole inverse. that is 1/2 into 1 + z/2 the whole inverse. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த ரீஜனில். that is z/2 is less than 1. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷனை போட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரீஜன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி கடகடை நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? that is 1/2 into 1 + x the whole power -1 எப்படி எழுதிக்கலாம் 1 minus z/2. ஓகேவா, மைனஸ் z/z + 2. அடுத்தது ப்ளஸ் z²/4 மைனஸ் z³/8 இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஆல்டர்னேட் சிம்பிள் வந்திருக்கும். 1 + x the whole power -1னா இதுதான் உங்களுக்கு பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். சரியா? அப்படி டைரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, கிளியர் ஆச்சா? இப்போ அகெயின் இதை நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு போக வேண்டாம். நீங்கள் தனியாக இதையே நீங்கள் ஒரு இக்குவேஷன் சமேஷன் இக்குவேஷன் எழுதிக்கலாமா. சமேஷன் n equal to 0 to infinity z power n by 2 power n. அது மாதிரி சைன் அல்டர்னேட்டாக வந்திருக்கு. ஸோ -1 the whole power n. இப்போ செக் பண்ணிங்கன்னா n equal to 0ன்னு போட்டிங்கன்னா -1 the whole power 0. ஸோ உங்களுக்கு 1 தான் வந்திருக்கும். ஸோ z power 0 அதுவும் 1 தான், 2 power 0 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 அடுத்தது உங்களுக்கு -1 the whole power 1ன்னா உங்களுக்கு மைனஸ் வந்துடும். ஸோ z/2. ஸோ அதுக்கு அடுத்தது பாசிட்டிவ் சைன் வந்துடும், நெகட்டிவ் சைன் வந்துடும். இந்த மாதிரி ப்ரொசீட் ஆகும். சரியா, கிளியர் ஆச்சா? ஸோ இதுதான் ஃபைனலாக உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரீஜன் கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கிளியர் ஆச்சா? கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் 1/z by டேலர் சீரீஸ் அபவுட் z = 1. z = 1ல் டேலர் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க f of z 1/z. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டேரெக்டாக சால்வ் பண்ணிடுங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். அப்டெயின் அ சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் 1/z - 1 in the region mod z greater than 2. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, mod z greater than 2 கொடுத்துருக்காங்க. புரியுதா? mod z greater than 2னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். mod z greater than 2 இருந்தது அப்படின்னா mod z 1 விடையும் கிரேட்டராக தான் இருக்கும். 2 விட கிரேட்டர்னா கண்டிப்பாக 1 விடையும் கிரேட்டராக இருக்கும். ஸோ அந்த 1 கண்டிஷனை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு இஸ் தி டெய்லர் சீரீஸ் அபவுட் z = 0 ஃபார் த ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டெய்லர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொதுவாக சைன் z டெய்லர் சீரீஸ் என்ன, அபவுட் z = 0, அதே மாதிரி காஸ் z டெய்லர் சீரீஸ் என்ன, இது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டேரெக்டாக சும்மா கேட்பாங்க சைன் z டெய்லர் சீரீஸ்ன்னு சும்மா கேட்கும்போது அபவுட் z = 0ன்னு கேட்டாங்கன்னா கடகடன் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது மூணுத்துக்குமே என்ன, அது நாலுத்துக்குமே என்ன டெய்லர் சீரீஸ்ன்னு படித்து வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்சால் 4த்துக்குமே டெய்லர் சீரீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.